எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழில். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது பேக் என்ன பண்ணிட்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு டங் ஸ்லிப் ஆகிடுச்சு, ஒன்று தப்பாக சொல்லிட்டோம். என்னென்னா அந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜில் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செக்இனில் இல்லை, அது வந்து ஹேண்ட் லக்கேஜில் தான் போடணும். ஸோ அது மட்டும் ஒருத்தர் திருத்திருந்தீங்க, அது எனக்கு தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து ஓகே, அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் இங்கே அக்காமடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்தோடனே நம்ம தங்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது வந்து எய்தர் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தால் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கு வர்றீங்களா, ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அக்காமடேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே புதுசாக வரீங்கன்னா இது எல்லாமே நிச்சயமாக ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வரணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எங்கெங்கே அவைலபிள்னா ஃபேஸ்புக்கில் அவைலபிள், நீங்கள் பார்க்கலாம் சைடில். அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் அவைலபிள், சைடில் பார்த்துக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில். ஸோ எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபோ ஃபாலோவோ பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக டாபிக்குள்ளார போவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட், நீங்கள் அங்கேருந்து வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரீங்களோ இல்லை ஃபேமிலியாக வரீங்களோ, ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 15 டேஸை நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 நாள் நிச்சயமாக நீங்கள் செக்யூர் பண்ணணும். எப்படின்னா, எய்தர் ஒரு ஹோட்டலில் தங்குறதோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்குறதோ, இல்லை ஒரு சீப்பர் அக்காமடேஷனுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏர்பிஎன்பி பார்க்கலாம், இல்லை வந்து booking.com பார்க்கலாம். வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் லோக்கலாக போய் ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிம்பாங்க, பிஎன்பிம்பாங்க. அங்கே வந்து ஒரு இடத்துக்கு பொறுத்த மாதிரி 30 பவுண்டு பர் டேலேருந்து 50 பவுண்டு 60 பவுண்டு வரை ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு 3000 2500 கூட நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நான் ஒன்றா தங்க போகிறேன், இன்னும் கம்மியாக கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எங்கே வர போகிறீங்களோ அந்த ஏரியாவில் இந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 15 டேஸ் அங்கே இருந்தீங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் போய் யூனிவர்சிட்டி போகிறதோ, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், பேங்க் வாங்கணும், பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வாங்கணும், அப்புறம் வந்து போய் இது என்ன NHS நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஏரியாவிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா காலையில் இதெல்லாம் பண்ணிட்டு சாயந்தரம் போய் வீடெல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த 15 டேஸ் செக்யூர் பண்ணாமல் வராதிங்க. இல்லைங்க, எனக்கு அதுக்கு மேலே ஒரு டேலண்ட் இருக்குது, நான் அங்கேருந்தே கால் பண்ணி இங்கே இருக்க ஏஜென்ட்ஸ்லாம் நான் பேச முடியும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஊரில் நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம ஊரில்னா இறங்கினோடனே போய் ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை அந்த ஏரியாவில் இருக்க புரோக்கர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு செட்டில் ஆகிடலாம். அங்கே போய் உடனே வீடு கிடச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு 10 வீடு கையில் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னா, ஒரு போஸ்ட் கோடுக்கும் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இது வந்து பெரிய கம்பெனிஸு. ஸோ ஒரு இதுக்கும் ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ் இருப்பாங்க. நீங்கள் என்னென்னா, ஒரு போஸ்ட் கோட் அடிச்சிட்டிங்க. இப்போ அண்ணா நகர்னா ஒரு இடம் வச்சுட்டிங்க, அங்கே நம்ம ஊரில் பின்கோடு மாதிரி இங்கே ஒரு போஸ்ட் கோட் அடிச்சிட்டிங்கன்னா, அங்கே இருக்க ஏஜென்ட்ஸோட நேம் எல்லாம் கீழே வரும். இந்த நேமை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டையும் நீங்கள் அங்கேருந்தே ஃபோன் பண்ணி பேசலாம். அங்கேருந்து இந்த மாதிரி ஏஜென்ட் XYZ, ஹலோ சார், நான் வந்து இது இடம் பார்க்குறேன், நான் வந்து படிக்கிறதுக்கு வரேன், இல்லை ஃபேமிலியோடு வரேன், இந்த மாதிரி இடம் பார்க்குறேன், உங்கள் வெப்சைட்டில் பார்த்தேன், நான் வரத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அங்கேருந்தே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடலாம். அந்த 15 நாள் நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. அது இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க 2 வெப்சைட் சொல்லிடுறேன். rightmove.com co.uk காம் தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூப்லா, இந்த 2லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே வீடு இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு உள்ளார தான் இந்த ஏஜென்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா இந்த குட்டி குட்டி ஏஜென்ட்ஸ் தான் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில டைம் சில ஏஜென்ட்ஸ் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் மூவில் கிடைக்காது, பட் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊர்லேருந்தே பார்த்து செக் பண்ணி வாங்க. உங்களுக்கு இதில் பெக்யூலியராக ஏதாச்சும் டவுட் கிடச்சிது, ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா நீ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 சொன்னது திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் மூவு, அப்புறம் வந்து ஜூப்லா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னா, gumtree.com இருக்குது. கம்ட்ரி இருக்குது. அது வந்து இது gumtree.com இல்லை, கம்ட்ரின்னு ஒரு ஆப் இருக்குது.
அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் கம்ட்ரிலையும் ஒரே ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து ஃபேக்கும் வருது. ஸோ ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஏமாறுவீங்கன்னா, அவன் வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லிவிடுவான். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கேட்பான். நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவன் வந்து அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவான். பட் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்ட்டு அது நடக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு சென்ட்ரலில் இங்கே வந்து டவுன் சென்டருமாங்க, அங்கே வந்து ஆஃபீஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க எங்கேயும் ஓட முடியாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த கம்ட்ரி அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னென்னா அவனை வந்து போய் பர்சனலாக பார்த்து அங்கே போய் பேசி நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓப்பன் ரெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓப்பன் ரெண்ட்டில் என்னென்னா ஏஜென்ட்டு காணா போய்ட்றான். டைரெக்டாக லேண்ட்லார்ட்டை பார்த்து நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம், லேண்ட்லார்ட்டே பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சேவ் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த ஊரில் வந்து இந்த கமிஷன் பேசிஸே இல்லை, கிளியராக பார்த்துக்குங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு புரோக்கர் வந்து ஒரு வீடை காமிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் கொடுக்கணும்பாங்க. இந்த ஊரில் எப்படின்னா ஓனர்ஸ் தான் கொடுக்கணும், லேண்ட்லார்ட்ஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். யாராச்சும் கேட்டால் கூட நீங்கள் எய்த்து கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ அதை கிளியராக நோட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ எல்லா வெப்சைட்ஸு எல்லாமே சொல்லிட்டோம். இங்கே வந்து எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஏஜென்சி அகெயின் சொல்கிறேன், ஒரு போஸ்ட் கோடுக்கு தகுந்த மாதிரி ஏஜென்சி மாறுவாங்க. அதை நீங்கள் போஸ்ட் கோட் போட்டு பார்த்துக்கணும். அங்கே நம்ம ஊரோட இங்கே என்ன இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா, எல்லாமே நீங்கள் எங்கேயாச்சும் இந்தியாவில் உட்காந்து இன்டர்நெட்லேயே ரிசர்ச் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு வந்து ஒரு நோட்ஸ் போட்டுட்டு இங்கெல்லாம் நம்ம தங்க போகிறோம். இப்போ ஃபேமிலியோடு வரீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எங்கே ஸ்கூல் இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு வேலைக்கும் இது எல்லாமே பார்க்கணும். இப்போ 2 பேர் வேலைக்கு போகிறீங்கன்னா எங்கே நம்ம இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கவுன்சில் டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கவுன்சில் டேக்ஸு, அதுக்கப்புறம் இல்லை பில்லு, இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் எப்படி பே பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு இடத்துக்கு ஒரு பேண்ட் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இன்னொரு விஷயம், உங்களோட ரைட்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரில் லேண்ட்லார்டோட உங்களுக்கு ரொம்ப ரைட்ஸ் இருக்குது. எப்படின்னா லேண்ட்லார்டு ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் ஈஸியாக கேட்கலாம். இப்போ வந்து ஒரு வீட்டில் நீங்கள் போய் அகாமடேஷனாக இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு டேபிள் சேர் இருக்கணும், படிக்கிறதுக்கு சில அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்கணுன்னு இருக்குது. ஸோ அது இல்லைன்னா நீங்கள் கேளுங்க அவங்கள்ட்ட. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு வீட்டுக்கு ஒயிட் குட்ஸ் இருக்கா இல்லையான்னு எல்லாம் கேட்டு போகும்போது அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் இப்போயும் சொல்கிறாங்க, நானே சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டேனே, வீட்டில் ஹீட்டர் இல்லை, நானே குட்டி ஹீட்டர் வந்து வாங்கி போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அவங்களோட வந்து இட்ஸ் தேர் டியூட்டி டு டூ இட். அவங்க பண்ணலைன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்று வந்து சீப்பராக கிடைக்கிது, பில்லு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கையில் கேஷில் கொடுத்துடலாம், இல்லை ஏதாச்சும் பண்ணிடலான்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டாதீங்க. ஏன் மாட்ட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இந்த ஊரில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். அந்த ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் பில்லு உங்கள் பேரில் வருது, எலக்ட்ரிசிட்டி உங்கள் பேரில் வருதுன்னா அது ட்ராக் ரெக்கார்டு. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் பில் கட்டுறீங்கன்னா, வாட்டர் பில் கட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு. இப்போ ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது இந்த ரெக்கார்டு வச்சே நீங்கள் வந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு போகலாம். ஓகேவா? வாடகை கொடுக்கும்போது எவ்வளோ ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு இன்வாய்ஸோ ஏதாச்சும் வாங்குறது அது ஒரு ட்ராக் ரெக்கார்டு. அது மட்டும் இல்லை, 5 வருஷத்துக்கு அப்புறமோ 4 வருஷத்துக்கு அப்புறமோ சிட்டிசன்ஷிப் போகும்போதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை வந்து கைவிட்றாங்க. இந்த டீட்டெயிலிங்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இப்போ கூட வந்து ஒரு வருஷம் முடிச்சுட்டு எங்களால் வந்து ஒரு வீட்டுக்கு போக முடியலன்னா, ஏன்னா எங்களுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் மெயினாக வச்சுக்கோங்க, இந்த ஊரில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ வாங்க எல்லாருமே, ஆல் தி பெஸ்ட்டு. நீங்கள் இன்னும் 1 மந்தில் வர போகிறீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் விடுங்க, நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. பாய்.